ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் 8 நாட்களுக்கான பலனாக ஜனவரி 20 முதல் ஜனவரி 27 வரை நம்ம தனுசு லக்னத்திற்கு பார்க்க இருக்கோம். முதல் நாளான ஜனவரி 20 திங்கட்கிழமை தனுசு லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். நமக்கு அட்டமாதிபதி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் தேவையில்லாத நடுக்கம், மனோபயம், ஒரு மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூஸு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். பட் இருந்த போதிலும் நமக்கு ஜனன ஜாதகப்படி சந்திரன் நல்ல ஆதிக்கம் பெற்றிருந்தால், இப்போ உதாரணத்துக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் உப நட்சத்திரங்களாக வந்திருந்தால் இன்றைக்கி வேலையில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 5, 9, 3, 7, 11 உப நட்சத்திரமாக வந்திருந்தால் உறவுகளுக்கு நல்லாயிருக்கும். 8, 12ஆக வந்திருந்தால்தான் இன்றைக்கி அது தாக்கம் அதிகமாக கொடுக்கும். ஸோ அதனால் இந்த நாளை நம்ம சந்திரன் என்பது தன்னுடைய ஜாதகத்தில் எப்படி பலனை வச்சுருக்காரோ அது மாதிரி கொடுப்பார். இப்போ ஜனவரி 21 செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் 2 பாதம் கன்னிராசியில் இருக்குது. அந்த 2 பாதம் கம்ப்ளீட் ஆகி 3-4 பாதங்கள் இருக்கிற துளாராசிக்கு வர்றது காலையில் 10 மணி 2 நிமிஷத்துக்கு. அப்போ செவ்வாயினுடைய பலனை இன்றைக்கி தர்றாரு. 8ல் இருந்த செவ்வாய் 7க்கு போயிட்டார், மிதுன ராசிக்கு போயிட்டார். அவரு செவ்வாய் குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் சந்திரனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கி நல்ல நன்மைகள் நடக்கும். வேலைக்கு நல்லாயிருக்கும், பணவரவுக்கு நல்லாயிருக்கும், தொழிலுக்கு நல்லாயிருக்கும். ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில், மற்றபடி ஒரு மேஸ்திரி சம்மந்தப்பட்டது, கட்டடம் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி ப்ரொடக்ஷன், அனைத்து விதமான ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா குருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சந்திரனை போல செயல்படும்போது அனைத்து விதமான ட்ரேடிங் அண்டு உற்பத்தி இது எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. இதே செவ்வாய் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் சம்மந்தப்பட்ட ஒரு காரியங்கள், இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, போலீஸில் வேலை பார்க்குறது, இராணுவத்தில் வேலை பார்க்குறது, மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி வேலைகளுக்கும் சாதகமாக இருக்கும். செவ்வாய் அப்படின்னாலே நமக்கு ஒர்க்குக்கு நல்ல அமைப்பை கொடுப்பார். இந்த குருவுக்கும் செவ்வாய்க்கும் உள்ள காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நம்ம லக்னத்துக்கு பூர்வ புண்ணிய கிரகம் செவ்வாய், லக்னாதிபதி குரு. அந்த அளவுக்கு குருவனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறதுங்கிறது நமக்கு சிறப்பை கொடுக்கறது. ஜனவரி 22 புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம், ராகுவனுடைய நட்சத்திரம். ராகு நமக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். சனியினுடைய நட்சத்திரத்திலையும் ராகுவனுடைய உபநட்சத்திரத்துலையுமே இருக்கிறதுனால நல்ல பில்டிங் இண்டஸ்ட்ரீஸு, வாகனம், இடம், கட்டடம், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ரிசர்ச்சில் இருக்கிறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இது மாதிரி அமைப்புகளுக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு ராகுவனுடைய உபநட்சத்திரம் ராகுவாகவே இருக்கும்போது நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பார். மருத்துவம் சார்ந்த தொழில் மற்றும் நமக்கு பெரிய பெரிய கண்டெய்னரில் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஜ் பண்ணுறது, லாஜிஸ்டிக்ஸு, இது சார்ந்த தொழில்கள், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இது சார்ந்த அமைப்பு எல்லாத்துக்குமே நல்லது பண்ணும். மறுநாள் ஜனவரி 23 விசாக நட்சத்திரம். இன்றைக்கி குருவை போல செயல்படுகிறது. குரு சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்றபடினால சில சேஞ்சஸ் இன்றைக்கி நடக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு இன்டர்னல் சேஞ்சஸ்ஸு, இப்போ கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடைக்கிறது. அதே நேரத்தில் அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில சேஞ்சஸ் பண்ணுறது, மற்றும் இப்போ உறவுகள் வகையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா புதுசான உறவுகள், அதனால் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறது, எதிர்பாராத நன்மைகள், நல்ல செய்திகள் வருதல், இதுக்கெல்லாம் இன்றைக்கி சாதகமாக இருக்குது. அந்த குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற செவ்வாயும் இன்றைக்கி ஒர்க் பண்ணுவார். 7ல் இருக்கிற செவ்வாயும் தன்னுடைய பங்குக்கு அது வெளி விளைவாக இன்றைக்கி பலன் நடத்தி தருவார். உதாரணத்துக்கு சகோதர வகை, பூமிக்காரகன், விவசாயம், இது சார்ந்த நன்மைகளையும் இன்றைக்கி வழங்குவார். ஜனவரி 24 வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம், அதாவது சனியினுடைய நட்சத்திரம். நமக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன் சனியாக செயல்படுகிறார். இப்போ சனி 3ஆம் வீட்டில் இருக்கார் இல்லையா? அப்போ இந்த 3ஆம் வீட்டில் இருக்கிற சனியோட சுக்கிரன் வேறு சேர்றார். அப்போ அந்த சேர்க்கை பலனை சனி கொடுப்பார். சுக்கிரன் சனி சேர்க்கை பலன்.
அப்போ நமக்கு வந்து பணம் கொடுக்குற கிரகமாகவும் அதிபதியாகவும் சனி இருக்கார், தைரியம் கொடுக்குற அதிபதியாகவும் சனி இருக்கார். அதே நேரத்தில் நமக்கு நல்ல நம்ம எதிர்பார்ப்புகளை தீர்த்து வைக்கிற கிரகமாக சுக்கிரன் இருக்குது. இப்போ ஒரு லோன் கிடைக்குது, அந்த லோன் சேங்ஷன் ஆகுது, இதுக்கெல்லாம் வந்து சுக்கிரனுடைய பங்களிப்பு இருக்குது. அப்போ இந்த 2 கிரகமும் சேர்க்கை அப்படிங்கிறது நமக்கு நல்லதை தருது. அப்போ இந்த சனி உண்மையிலேயே வந்து குருவை போல செயல்படுறாரு. அதே நேரத்தில் சனியினுடைய உபநட்சத்திரமாகவும் இருக்கிறதுனால கமிஷன் வகை, கம்யூனிகேஷன் மற்றும் நண்பர்கள் வகை, மூளை உழைப்பு சார்ந்த தொழில்கள் இதில் எல்லாம் நல்லாயிருக்கும். உறவுக்கும் நல்லாயிருக்கும். அனைத்து விதமான உறவுகள் சார்ந்த நன்மைகளும் ஏற்படும். ஜனவரி 25 சனிக்கிழமை அனுச நட்சத்திரம் முடிஞ்சு கேட்ட நட்சத்திரம் காலையில் 7 மணி 7 நிமிடத்திற்கு. இப்போ இது வந்து புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து சூரியனாகவும் ராகுவாகவும் வேலை பெற்றாங்க. புதன் வந்து மகர ராசியில் உத்திராடத்தில் சூரிய நட்சத்திரத்தில் இருந்தாலும் ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறனால பணம் சார்ந்த நன்மைகள், அதாவது பணத்தை முதலீடு பண்ணுறது, இடத்துல முதலீடு பண்ணுறது, பில்டிங்கில் முதலீடு பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, வீட்டு வாடகை வசூலிக்கிறது, வாடகை கட்டடங்கள் மூலமாக அல்லது வாகனங்களை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறது, இது சம்மந்தப்பட்ட அனைத்துமே நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் டபுள் ஒரு பெனிஃபிட்னு சொல்கிறோம் இல்லையா, 2 விதமான தொழில் பண்ணுறது, அது மாதிரி அமைப்புகளுக்கும் இன்றைக்கி நல்லாயிருக்கும். புதுசாக வந்து ஒரு தொடர்புகள் தொழில் தொடர்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இன்றைய பலன்களை முழுக்க அந்த புதன் வந்து நமக்கு தொழில் கிரகமே ஆனதுனால, 10ஆம் அதிபதியே ஆனதுனால, அந்த புதன் வந்து சூரியனாகவும் ராகுவாகவும் செயல்படும்போது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆர்டரு, கான்ட்ராக்டு, அவங்களுடைய பெனிஃபிட்ஸு, அரசு ஆதரவு, இதெல்லாமே நல்லாயிருக்கும். ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை மூல நட்சத்திரம் காலையில் 8 மணி 25 நிமிடத்திற்கு நம்ம தனுசு ராசியில் சந்திரன் வந்துடுறாரு. கேதுவை போல இயங்குறார். கேது தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல சூரியனை போல இருக்கிறாரு. ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறனால இன்றைக்கும் பெனிஃபிட்ஸ் நல்லா இருக்குது. தொழில் பலம், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ட்ரேடிங் சார்ந்த தொழில்கள், இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்குது. மெயினாக வந்து பணம் பெருக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு தொழிலினுடைய முயற்சிகளின் காரணமாக அந்த பணம் சேகரிப்புங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் நல்லா நடக்கும். அந்த சேகரிப்பின் காலமாக தொழிலில் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். உற்பத்தி சார்ந்த வகையில் தொழில்கள்லாம் நல்லா அமையும். மறுபடியும் ஜனவரி 27 திங்கட்கிழமை பூராட நட்சத்திரம் காலையில் 9 மணி 1 நிமிடத்திற்கு சுக்கிரனுடைய நட்சத்திரம் நம்ம தனுசு ராசிக்கு சந்திரன் வந்துடுறாரு. சுக்கிரனை போல செயல்படுகிறாரு. அந்த சுக்கிரன் சனியோட சேர்ந்து பலன் கொடுக்குறாரு. குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார், சூரியனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் நம்ம ஒரு கமிஷன் வகையிலையும் கம்யூனிகேஷன் பண்ணியும் ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது அக்ரிமெண்ட் போடுறது, இதை செய்தி விளம்பரத்துறை மூலமாக நாம் வந்து ஒரு பொருளை வந்து பணத்தை ஈட்டுறதுக்கு வந்து நல்ல சாதகமாக அமையும். அதாவது குரு வந்து 6ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து நமக்கு வேலையில் நம்ம செய்கிற சர்வீஸில், அது ஜாப் ஒர்க்காக இருக்கலாம், அது பிஸ்னஸாக இருக்கலாம், ட்ரேடிங்காக இருக்கலாம், எல்லாத்துக்குமே அந்த குருவினுடைய சாரத்தில் இந்த கிரகம் இருந்து, அதுவும் தனஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் வந்து நமக்கு பண வரவான மேன்மையை கொடுக்குறாருன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.